பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது கைஸ். அச்சு ₹1 பொருளை வாங்கிட்டு ₹500 சேஞ்ச் கேளுங்க. ₹1 ₹500 சேஞ்ச் கேட்கணுமா? இல்லை சின்னது ₹1 பொருள் வாங்கிட்டு ₹500 கொடுத்து சேஞ்ச் கேட்கணுமா? எப்படா கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரமாதம் ஒன்றும். இதெல்லாம் பிரமாதம் இன்னும் இருக்கு. பெட்டி கடை வெர்சஸ் சூப்பர் மார்க்கெட். வா, பில்லு கொடுக்குற கடை பில்லு கொடுக்காத கடை. ஸோ 2 கடையிலையும் நம்மளை அடி வாங்க போகிறாங்க நினைக்கிறேன். எனக்கே வந்து ஐடியாவே இல்லை எப்படி ஆக போகுது. பில்லு இது பொட்டி கிடையாது பரவாயில்ல கைஸ். சூப்பர் மார்க்கெட் என்னங்க போகலாம். கைஸ் ஒரு ஏடிஎம்ல போயிட்டு 2 ₹500 நோட்ஸ் ஸ்வைப் பண்ணி தரேன் கைஸ். ஓகே கைஸ் நான் வந்து ₹200 நோட்ஸ் ஸ்வைப் பண்ணேன். தாத்தா ₹1 சாக்லேட் இருக்கா தாத்தா? ஒன்று கொடுங்க. ஒன்று போதுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று தான் சாப்பிடுவேன் டெய்லியும். ஒன்று ஹெல்ப் பண்ணவா தாத்தா? போதுமா? எக்லஸ் தாத்தா? ஆமா, சூப்பரா இருக்கும்ல. சில்லறை ஒரு ரூபா கூட சில்லறை இல்லையா ஆண்டியும்? சில்லறை அப்புறம் வந்தீங்கன்னா கொடுங்க. அப்புறமாவா? வேற நான் என்ன பண்ணுறது? இப்பதான் கடையில் இருக்கிறாரு தாத்தா. ஆனா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் இருங்க. இல்ல வேணாம். ஆனா இந்த ஊரே இல்லையே, நான் திருப்பி வரவேணான்னு தெரியலையே. பரவாயில்ல, நீ என் பேரை சொல்லி சாப்பிடு. நல்லா பரவாயில்ல சாப்பிடு. என்ன ஊரு? நானா சென்னை தான் தாத்தா. ஆனா ஈசியாரா? நீலங்கரை. நான் கூட பாண்டியன் சாலையில் தான் இருக்கேன். பாண்டியன் சாலையில் இருக்கீங்க? நானும் பாண்டியன் சாலையில் தான் இருக்கேன். அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவோம். காட்டு. நானும் பாண்டியன் சாலை தான் தாத்தா. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவோம். அதை எடுத்து விடு. வாங்கிக்கலாமா? டீ கட்டி போயிடலாமா? அப்புறம் நாட்டிக்கோ. தாத்தா ₹1 சாக்லேட் வாங்கிட்டு ₹500 நீட்னா உங்களுக்கு மேல கோவம் வரல? கோவம் வரலையே. ஏன் தாத்தா? நானும் இப்போ தரகிறேன், நீ கேட்ட கொடுத்துட்டேன். இங்க பாருங்க வீடியோ தாத்தா. இங்க பாருங்க வீடியோ. நான் ஒரு யூடியூபர் தாத்தா. சரி. அவர் எதுவுமே மைண்ட் கொள்ள ரொம்ப கூலா ரொம்ப ஸ்வீட்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா தாத்தாக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் போயிட்டு சேஞ்ச் மாத்திட்டு வந்து தாத்தா நானே மாத்திட்டு வந்துடுறேன் தாத்தா சேஞ்ச். நியாயமா இருக்கும் ப்ளீஸ். நியாயமான பொருள். ஓகே கட் பண்ணி நான் எதிர்க்க வரும். அம்மா அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓ யூ சோ கியூட். அடிச்சா அக்கா ஆன் பண்ணிட்டேன். எடுத்துக்கோங்க. நீங்க வா ஃப்ரெண்ட்ல. ஓகே ஹாப்பி. Bye. Bye. So cute. Okay guys, நம்ம
அங்கிள் வெத்தலை ஒரு ரூபாய்க்கு வெத்தலை கொடுங்க. அவ்வளோதான், ஒரு ரூபாய்க்கு வெத்தலை கொடுங்க. ஆ கேஷ் காய் கூட அந்த பாஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்ருங்க. கடைக்கடையாக போய் சில்லற வாங்கிட்டு வரணும். அங்கிள் நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இலை சாப்பிட்லான்னு இருந்தேன். அங்கிள் அங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய், நான் ஒரு யூடியூபர் அங்கிள். ஆக்சுவலாக நாங்கள் போய் ஒரு ரூபாய்க்கு எங்கேயாவது கேட்கணும், நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. கொடுக்க மாட்டீங்க? ஆமாம், நீங்கள் வந்து லைக் ஃப்ரீயாகவும் கொடுக்குறீங்க, ஆனால் ஒரு ரூபாய்க்கு 500 ரூபாய் சேஞ்ச் தர மாட்டீங்களே, அவ்வளோ இருக்காதோ? அச்சு மாடு மாதிரி இலையெல்லாம் சாப்பிட்றீங்க, சும்மா எடுத்து வாலி போட்டுங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஓகே, இப்போ தாத்தா சேஞ்ச் வாங்கிட்டேன். உங்களுக்காக தான், உங்களுக்காக ஃபுல்லா. ஸோ நீங்கள் உங்கள் கையால் எனக்கு ஏதாவது கொடுங்க. இல்லை வாழைப்பழம் கொடுங்க, ஒரு வாழைப்பழம். அவனுக்கு ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம், நான் தர மாட்டேன். ஏபிஎன் அச்சு, ஏபிஎன் அச்சு. போயிட்டு வந்து தாத்தா, பாய். தாத்தா மீதியா? வேணாம், தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ தாத்தா. இங்கே பாருங்க, இப்படி பண்ணுங்க, அவ்வளோதான். பாய். இப்படி பண்ணால் சேஞ்ச் கழிஞ்சுது. எதுக்கா? இது யூடியூப்க்கு. சரி, இல்லாத பொண்ணுங்கெல்லாம் கொடுக்குறோம், எங்களை மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு எதாவது கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு ஆண்டி கப்பு என் பையன் இப்போ பார்த்தீங்கன்னா தான் என் பையன். எங்க அவங்க எங்க அந்த குட்டி பையன் எங்க? அதோ மீனுக்கு போய் பஜ்ஜி போடுறோம். மீனுக்கு போய் போட போறானா அதை? சரி இருங்க வரேன். அதான் இருங்க தாத்தா வரேன். சரி இதோ நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டா. அக்கா எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்குமாக்கா? ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். தாத்தா எனக்கு வந்து அந்த பிஸ்கெட்ல ஐடென்சிக் பிஸ்கெட்ல 2, போர்பன் பிஸ்கெட்ல 2, வேற என்ன சூப்பராக இருக்கும் எல்லாம். கெவின்ஸ்ல 2, சாக்லேட் ஜெம்ஸு இதில் 2, அப்புறம் வந்து கெவின்ஸ்ல 2 தாங்க. வேற வேற ஃப்ளேவர்ல இருக்கா தாத்தா? இல்லை ஒன்று அல்ல ஒன்று அல்ல ஒன்று இல்லை ஒன்று. அம்மா கீழே சாக்லேட் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸ் எடுத்துருவாங்க. சாக்லேட் பாக்ஸ், டெய்ரி மில்க் மன்ச். ஓடி வராப்புல. சலாம் மேலே உட்காந்துட்டியா? மேலே ஏற போறியா? ஓகே, உனக்கு என்ன வேணும்? இது பிடிக்குமா? இது பிடிக்குமா? ஓகே, இது உனக்கு. இது இது வேணும், இது வேணும், எனக்கு வேணும். வேற ஐடென்சிக் தாத்தா, அந்த ஐடென்சிக் பிடிக்குமா? எனக்கு பிடிக்குமே. தாத்தா அதெல்லாம் ஐடென்சிக் ஜெம்ஸு பிடிக்குமா? வேணாமா? பிடிக்குமா தாத்தா உனக்கு? ஒரு 4 கொடுத்துருங்க தாத்தா. அம்மா கிட்ட கொடுக்கணுமா? சரி நான் கொடுக்குறேன். ஒரு கவரில் போட்டு கொடுக்கலாமா அம்மாட்ட? எல்லாத்தையும் ஒரு கவரில் கொடுக்கலாமா? அப்பனா நீங்கள் இதை மட்டும் கையில் வச்சுக்க போகிறீங்களா? உங்கள் இஷ்டம். நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கையில் வச்சு. ஓகே, அப்போ இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்க போகிறீங்களா? என்னண்டி நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன் போல. உங்கள் பிளெஸ்ஸிங்கோட நீங்கள் பிளெஸ்ஸிங்கெல்லாம் ஹிட் ஆகிடுவேன். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா ஹிட் ஆகிடுவேன். கண்டிப்பாக நீ ஹிட் ஆகணும். தேங்க்யூ. சரி உங்களுக்கு சொல்லுங்கள், ஏதாவது சோப்பு ஷாம்பு ஏதாவது வேணுமா? துணி துவைக்கிறது இருக்கு. நாங்கள் லேர் ரோட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு எங்கே துணி துவைக்கணும்? துணி துவைக்கிறது எதுவும் இல்லை, நீங்களே ஓடுங்களா? இருங்க வேறு ஏதாவது ஓகே தாத்தா. ஓகே தாத்தா 220. வேற என்ன வேணும்? அவ்வளோதான். மாற்றி பேசுங்க.
மாற்றிட்டேன். ஹாப்பி? பனானா பிடிக்குமா உனக்கு? பனானா அதெல்லாம் சாப்பிட மாட்டான். பிடிக்காது. குட் பை. அது பிடிக்கும். அது உனக்கு ஆல்ரெடி 420. இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா? ஓகே. அதான் இன்னும் ஒரு 30 ரூபாய்க்கு அதை கொடுத்துருங்க. அக்காவுக்கு முட்டை கொடு, அக்காவுக்கு முட்டை கொடு. சரிங்களா, பார்த்துட்டீங்களா அவரை? அதோ வாங்கி தரேன். ஹே ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஓ பார்க்கலாம். பாய். ஓ வாய் செல்லும். தாத்தா இன்னும் ஒரு 30 ரூபாய்க்கு ஜெம்ஸ் கொடுத்துருங்க. அவனுக்கு ஜெம்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா. லாலிபாப் கேட்டானா தாத்தா? பாதி லாலிபாப் பாதி ஜெம்ஸ் கொடுத்துருங்க. ஓகே ஹாப்பி? ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டுட்டு ஏ அக்கா ஹெல்ப் பண்ணிட்டா? தாத்தா பெரிய பேக்ல போட்டுக்கிட்டேன். தாத்தா கிட்ட பெரிய பேக் இல்லையே. இருந்தால் கண்டிப்பாக போட்டு கொடுத்துப்பாரு. அது போதும். காட்டு. நான் உன்னை இறக்கி விட்டுறேன். அப்புறம் உன்ட்ட கொடுத்துருவேன்டா. முட்டை கொடு, தேங்க்ஸ் சொல்லு. வெல்கம். அக்கா இந்தாங்க இது வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். வாய்க்கா சேஃபாக கூட்டு போங்க அவனை. தாத்தா தாத்தா எனக்காக 1 ரூபி கொடுத்தீங்களே, அதனால உங்களுக்கு ட்ரீட் பீஸ் வேணாம் வச்சுக்கோங்க. நான் உங்கள் மேலே கோச்சு பண்ணதா நான் கம்மியாக வச்சுக்கோ. அந்த தான் எனக்கு பிடிக்காதுலாம். சரி போயிட்டு வாங்க. ஸோ க்யூட். ஓகே கைஸ், ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபர்ஸ்ட் எண்டிங் இருந்துச்சு. ஸோ செகண்ட் எண்டிங்க்கு போகலாம். அங்கே தான் டவுட்டாக இருக்குது. அத்தா பாய். நாங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவோம். எங்கே இருக்குது தாத்தா? எனக்கு பயம், நீங்களே கொடுத்துறீங்களா? பாய் தாத்தா. வாங்க போகலாம். அங்கிள் நாங்கள் பனானா சாப்பிடுங்க. மாடு கொடுக்கா? உங்களுக்கு நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. மாடு கொடுப்பா. ஓகே, இங்கே லைட்டிங் நல்லா இருக்கா? சொல்லலாம் நல்லா இல்லைனா மாதிரி. இப்போ நல்லா இருக்கா? காருக்குள்ளே உட்காந்துப்பா. காருக்குள்ளே உட்காந்துப்பா. இல்லை இந்த சைடு, இந்த சைடு வா. லைட்டிங் நல்லா இருக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாதிரி ரொம்ப ஜாலியாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. நான் நிறைய பேர் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் யோசித்த மாதிரியே நடந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்காக கொடுப்பாங்க. இருந்தாலும் ஏதாவது சொன்னாலும் சரி பரவாயில்லம்மா அப்புறமா வரும்போது அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பில் போடுற கடைக்கு போகிறோம். கடைக்கார கடைக்கு போகிறோம். வாங்க போகலாம். 1 ரூபிக்கு எதுவுமே இல்லைண்ணா. இல்லையா? 1 ரூபாய்க்கு எதுவுமே இல்லையா? வயசுங்க 1 ரூபீஸ்க்கு எதுவுமே இல்லையா? ஒரு இதாக சாக்லேட் 1 ரூபி சாக்லேட்டு ஸ்டார்டிங்கே 5 ரூபீஸ் ஆனால் கைஸ். வேறு வழியெல்லாம் வேறு இடத்துக்கு தான் போவோம். போகலாம் நம்ம. கைஸ் நாங்கள் வந்து இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம 1 ரூபீஸ்க்கு ஏதாச்சும் வாங்கி 500 ரூபீஸ் கொடுப்போம். வாங்க கைஸ். இப்போ நம்ம வந்து 2வது சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். இது வந்து ஃப்ரெஷ் சூப்பர் மார்க்கெட். அக்கா 1 ரூபீஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லையா? ஓகே தான். ஒன்று வா சூப்பர்க்கா. நான் எதுவுமே கிடைக்காதுன்னு நினச்சி பயந்துட்டேன். இது 1 ரூபாண்ணே. இது விடுங்கக்கா, நான் சாப்பிட்டதே இல்லை. பில் பண்ணிடுறீங்களா? எடுத்துகிட்டு போ. ஆமாக்கா சேஞ்சே இல்லையாக்கா? சாக்லேட் எடுத்துக்கோக்கா. தேங்க்யூ அக்கா. பேன் கேக் மிக்ஸே இல்லையே. பேன் கேக் மிக்ஸே உள்ள இல்லையே. ஆக்சுவலாக நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள தான் இப்போ போயிட்டு வந்தேன். அவங்ககிட்ட வந்து 1 ரூபீஸ்க்கு இருக்குது. பட் அவங்ககிட்ட சேஞ்ச் தான். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. சார் நம்ம கொடுத்தா வேணாம் சொல்லுவோமா? வாங்கிட்டு வந்து 500 ரூபீஸ் இன்னும் செலவே பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம வந்து நியாயமாக இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வேறு கடைக்கு போயிட்டு இதே மாதிரியே 1 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வரேன்டா. வாங்கடா விடுறா என்ன காட்டு. மொத்தமாக ஏவியன்ஸும் காட்டலாம் பார்த்தேன். நைட்டிங்க இதுவும் டைம்
இந்த சைடு ஓட்ட போட்டா எப்படா ஹாய் ஹலோ பாருங்க இப்போதான் நம்ம பேர் எழுதிட்டு இருக்கோம் ஏபிஎன்னு சொல்லிட்டு அவன் தான் எடுத்துக்கோங்க இல்லை இல்லை நான் சாப்பிட்டு தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு பாய் இப்படி பார்த்தீங்கன்னா ரைஸ் ஏபிஎன் எழுதி ஏபிஎன்ஸே பார்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ போயிட்டீங்க பத்து பத்து கட்டா போதுமாடா அந்த அண்ணா போயிட சொன்னாரு போடா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று அந்த அண்ணா என்ன சொன்னாரு சரி வாடா கூட்டா போ எதுக்குண்ணா சரி வாடா போலாம் சண்டை போடுறாங்க வச்சு தெரியாமல் பார்த்துக்கோ கீழே இருக்குது வேணாம் கீழே இருக்குடா அந்த காசு தெரிஞ்சிட போதுடா ஓகே நம்ம வந்து இதில் ஒன்று மட்டும் வாங்க போகிறோம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பில்லிங் போகிறோம் ஏதோ ஒன்று சும்மா ரேண்டமாக போட்டாச்சு நான் ஸ்ட்ரைட்டாக பில்லிங் இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கே தெரியலையே வாங்க போகிறேன் பேக் இருக்காப்போ பேக் ஆட் பண்ணி ஒன்றும் இல்லை மொபைல் நம்பர் சொல்லுங்கள் 9600 9600 483 486 சரி அவங்க ஓல்ட்ட போட்டு இவங்க போட்டு விடு நம்பர் திரும்ப சொல்லுங்க நம்பர் இங்கே ஆட் பண்ணிருக்கீங்களா 9600 483 600 இல்லையா ஓகே கேஷ் கார்டா எவ்வளோ அமௌண்ட்டு 400 கேஷ் 400 கேஷ் அவ்வளோ போதும்க்கா நிறைய சாப்பிடுங்க டயட்டில் ₹1 அரசு சேஞ்ச் இல்லைக்கா இது மட்டும் என்கிட்ட இல்லையே இதான் ஒரே நோட்டு ஆமாங்க்கா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமா லைவா வீடியோ வேற என்ன அப்படி பண்ற கேமரா சேஞ்சு தருவீங்களா தர மாட்டீங்களா கூட பரவாயில்ல இல்லையா ஒரு ₹10 வாங்கினா சேஞ்ச் கொடுத்துருப்பீங்களா அப்போ கூட கொடுத்துருக்க மாட்டோம் ₹10 கிளம்பி கூட வேற எதனா எடுத்துக்கோங்க பரவாயில்லையே ஓகே
பீஸ் 10 rupees வாங்கினா செயின் தருவாங்க. அதுக்கும் 500. என்னக்கா பஸ் கண்டக்டர் மாதிரி சொல்கிறீங்க? கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் மாதிரி என்கிட்ட இல்லையா? இது மாதிரி தான் இருக்கும். அப்போ இது தாங்க பரவாயில்லையாக்கா? ரெண்டாவது பாய் யூடியூப் சேனலுக்கா என்னன்னா நம்ம ₹1 ஏதாவது வாங்கிட்டு ₹500 கொண்டு போய் கொடுக்கணும். சூப்பர் மார்க்கெட்லேயே கொடுக்கணும், பொட்டி கடையிலே கொடுக்கணும். எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆமாம், ஷாக் ஆகிட்டீங்க. ஓகே, வந்ததுக்கு போடலங்க ஃப்ரீயாக கிடச்சி கைஸ். வாங்க வேறு கடைக்கு போகலாம். இப்போ வாய் அட கேமராமேன் ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு ஹைடு இடத்துல நிற்கணும். அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எடுத்துடுறான். என்ன பண்ணானே தெரியலையே. ஓகே, லைட்டிங் செக் பண்ணி சொல்லலாம். நான் நின்று எண்டிங் பேசிட்டா வீடியோ முடிச்சலாம். இதுதான் என் வண்டி. பார்த்தீங்கன்னா கைஸ் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன். கழுவ மாட்டேன், வண்டி அழுக்காக தான் இருக்கும். அப்படியே ஸோ நான் வந்து இந்த வீடியோவை நீங்கள் சொன்ன மாதிரியே 2 பேர்கிட்ட முடிச்சிட்டேன். அண்ட் அது ரொம்ப இல்லை ஃபஸ்ட்டு இவங்களை அப்படி ரீஸ்டார்ட். அட்டா 3, 2, 1 கோ. கைஸ் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கேமராவை பார்த்துட்டு அதுக்கு வந்து எதுவுமே ரியாக்ஷன் பெருசாக கொடுக்காம லைக் இல்லை ரைட்டு இல்லை டெல் பண்ணிட்டு ஐயோ அப்படியா கட் பண்ணி ஸ்டார்ட். கைஸ் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு புடலங்கா பட் 500 rupeesக்கு சேஞ்ச் வாங்காமல் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். புடலங்காயில் கோவக்காய் யா. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ண கேமராமேன். இஸ் ஸோ பிரில்லியன்ட். யா, அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒரு கடையில் போய் நீங்களும் ஃப்ரீயாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து பொரியல் கூட செய்யலாம், இல்லை சூப் கூட செய்யலாம், இல்லை என்னென்ன வருமோ நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஹென்ஸ் ப்ரூவ் ஒரு கல்லில் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா கல்லையும் கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்பாங்க. யா, கொடுத்துட்டு நீங்கள் என்ன சமையல் செய்வீங்க, கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு யார் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தாங்கன்னா அச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த தாத்தா அவர் தான் கண்டிப்பாக ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அதை ஹேண்டில் பண்ணி ரொம்ப க்யூட்டாக என்கிட்ட பேசினார். நான் வந்து இருங்க நான் போயிட்டோம். ரோல் ஆகிட்டு இருக்கோம். கரெக்டா 3, 2, 1 கோ. ஏன் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ லாச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணிட்டு until then டாடா பை ஃப்ரம் அச்சு. டாடா பை கைஸ். அதுதான் வந்து எம்ஜிஎம் பிஜிபியோட ஃப்ளையிங் டின்னர் கைஸ். அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் நைட்டில் இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அதுதான் லைக் நல்ல சாப்பாடாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல. பட் ஃபுட்டு கிடைக்குமா? இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. 2 ஃப்ளோர் தானே தூக்குவாங்க. இது இன்னும் யாரும் போகல. இது வந்து நம்ம சென்னையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னைன்னு இல்லை, மொத்தம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே சென்னையில் தான் இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ஸோ ப்ரவுட். அண்ட் பெங்களூரில் ஒன்று இருக்குது. அச்சு ஏற்கனவே இங்கே போயிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா ஐயா நான் போயிருக்கேன். இங்கே போனதில்லை, வேறு ஊரில் போயிருக்கேன். என்னென்னு மட்டும் சொல்கிறேன்.